Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442277273. திரு விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோர்றார் அப்படிங்கிறது தான். அவங்க சட்டமன்ற குழு ஆதரவையும் பெற்று அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கான உரிமையை தமிழ்நாடு ஆளுநரிடம் கோருகிறார். இன்றோ நாளையோ ஆளுநரை சந்திக்கிறார் விஜய்னு நாஞ்சில் சம்பத் சொல்லியிருக்கிறார். அது எப்போ அப்படின்னு கேட்போம். நம்ம டிவிக்கேவை ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணுற நம்முடைய ரிப்போர்ட்டர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். மணிகண்டன், இது சம்பிரதாயபூர்வமான நகர்வு, ஆளுநர்கிட்ட போய் ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கோருவது அப்படிங்கிறது. அது எப்போ கோர்றார் விஜய்? வாட் ஆர் வி பிக்கிங்? இன்று ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில அந்த 108 தொகுதிகள் என்பது இறுதியாக இருக்கிறது, அதிகாரப்பூர்வமாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில மொத்த சட்டமன்ற உறுப்பினர்களும் தற்போது பனையூர் அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கின்றனர். அதே போல பாண்டிச்சேரியில வெற்றி பெற்ற 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் கூட தற்போது பனையூர் அலுவலகத்தில் இருக்கின்றனர். தமிழக வெற்றி கழக தலைவரை பொறுத்தவரையில உயர்மட்ட குழு, அதாவது மாநில நிர்வாகிகளுடைய முக்கிய நிர்வாகிகளுடன் தமிழக வெற்றி கழக தலைவர் சுமார் 1 மணி நேரமாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ராது அர்ஜுன், அருண்ராஜ், அவருடைய நண்பர் முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய விஷ்ணு ரெட்டி, வியூக வகுப்பாளர் ஆலோசகராக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி ஆகிய முக்கிய நபர்கள் மட்டுமே இந்த ஆலோசனை கூட்டத்துல கட்சி அலுவலகத்துல விஜயுடைய அறை இருக்கக்கூடிய அந்த ஆலோசனை அரங்கத்துல கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக ஆலோசனை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த கட்ட நகர்வுகள், அதாவது இந்த தேர்தலில் அதிகபட்சமாக வெற்றி பெற்றக்கூடிய கட்சி என்ற அடிப்படையில ஆளுநர் இவர் ஆட்சி அமைக்க அழைப்பார். அதற்காக முன்பாகவே இன்று காலை மின்னஞ்சல் அனுப்பப்பட்டிருக்கிறது. 2 வாரத்துல தங்களுடைய தனிப்பெரும்பான்மையை நிரூபிக்கிறோம் என்பது. அதாவது தனிப்பெரும்பான்மை என்பது ஃப்ளோர் டெஸ்ட் என்றாக எடுத்துக்கொண்டாலும் அதற்கு முன்பாகவே இவர்கள் அந்த பதவி பிரமாணம் அந்த ஈடுபடலாம். ஆனால் அதற்கு முன்பாக இன்று அல்லது நாளை அவர் செல்வார் என தெரிவிக்கப்படக்கூடிய நிலையில நாளை தான் ஆளுநரை சந்திக்க திட்டம் எனவும் நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டும் அல்லாமல் இந்த முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்துல பல்வேறு விஷயங்கள் குறித்து அடுத்தடுத்தமாக ஆலோசனை செய்யப்பட்டிருக்கிறது. உடனடியாக நேற்றைய தினமே அந்த முதல்வர் கான்வாய்க்கான ஒத்திகை என்பதும் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கான அதிகாரிகள் மாற்றம் என்பதும் பெரிய அளவில் இருக்கும். அதற்கான ஆலோசனையும் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற குழு கூட்டம், அதாவது சட்டமன்ற உறுப்பினர்களிடம் ஆதரவு பெறுவதற்காக ஆதரவு கையெழுத்து வாங்குவார்கள். அந்த ஆதரவை வைத்துதான் இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கிறது என்று ஆளுநரை சந்திப்பார்கள். அதற்காகத்தான் இந்த கூட்டம் நடத்தப்பட இருக்கிறது. மொத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை நடத்துவதற்கு முன்பாக இந்த முக்கிய நிர்வாகிகள் மத்தியிலான ஆலோசனை கூட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக இந்த ஆலோசனையில் கட்சியுடைய தலைவர் விஜய் ஈடுபட்டு வருகிறார். ஓகே, நல்ல நாள் எப்போ, நல்ல நேரம் எப்போ அப்படிங்கிறதையும் பார்க்கணும், ஆளுநருடைய அவைலபிலிட்டியும் பார்க்கணும். ஆளுநர் இன்று தமிழ்நாட்டுக்கு வர்றார் அப்படின்னு நேற்று சொல்லப்பட்டது. அவர் கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் சொன்னது போல் இது எல்லாமே சம்பிரதாயபூர்வமான நடவடிக்கைகள் தான். இது ஏதோ ஒரு கட்டத்தில் இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகரும் அப்படிங்கிறத பார்க்கணும். அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கான உரிமை கோருவார். வேற யாரும் கோர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. கோரினா திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சு கோரணும். அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம அறுதிட்டு சொல்லிட்டு முடியும். சோ திரு விஜய் அவர்களுக்கு தான் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது, ஒரே வாய்ப்பு இந்த தருணத்தில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். திரு விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரின பிறகு நீங்க அவர் அப்பாயிண்ட் பண்ணுவார் ஆளுநர். இதுவும் நடவடிக்கை. அதுக்கப்புறம் பதவி பிரமாண நிகழ்வு நடக்கும். அதற்கு பிறகு அவங்களுக்கு தனிப்பெரும் கட்சியாக தாவேக்கா உருவெடுத்திருப்பதனாலையும் அவங்களுக்கு மற்ற கட்சிகளுடைய ஆதரவு தேவைப்படுவதனாலையும் நம்பர்ஸ் சட்டமன்றத்தில் நிறுவ வேண்டிய ஒரு சூழல் வரும். அது ஃப்ளோர் டெஸ்ட். அதற்குத்தான் அவங்க 2 வார கால அவகாசம் கேட்டிருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கிறோம். ஸோ ஒரு இயல்பான புரிதல் என்னன்னா, இந்த 2 வாரத்துக்கு பிறகு தான் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் அப்படிங்கிறது இல்லை. ஃப்ளோர் டெஸ்ட் நடத்தி அந்த ஆதரவை நிறுவத்துக்கு 2 வார காலம் ஆகும்னு புரிஞ்சுக்கலாம். அதற்கு உள்ளாகவே இந்த நடைமுறைகள்லாம் தொடங்கும். ஆளுநரை சந்திப்பது, ஆளுநர் அவரை ஆட்சி அமைக்க அழைப்பது, பதவி பிரமாண நிகழ்வு, ஆளுநர் அவரை முதலமைச்சராக அப்பாயிண்ட் பண்ணுவது, இதெல்லாம் நடக்கும். நீங்க உங்களுக்கு நினைவுக்கு இருக்கும், நம்ம இதை கடந்த எக்ஸாம்பிள்ஸ்லேருந்தே பார்ப்போமே. 2024 பிரதமர் நரேந்திர மோடி பதவி ஏற்பதற்கு முன்பாகவே பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நான் உங்களை பிரதமராக அப்பாயிண்ட் பண்ணிட்டேன்னு கடிதம் கொடுத்தாங்க, பிரகடனம் செஞ்சாங்க. அதுக்கு பிறகு பதவியேற்பு வைபவம் அப்படிங்கிறது நடக்கும், அமைச்சரவை இருக்கும். இது ஒரு கூட்டணி மந்திரி சபையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இல்லை இந்த கட்சிகள்லாம் வெளியிலேருந்து ஆதரவு
கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எவ்ரிதிங் இஸ் அ தியரட்டிக்கல் பாசிபிலிட்டி. ஆட்சி அமைக்க உரிமை கோரி ஆளுநரிடம் அதிகாரப்பூர்வமாக கடிதம் அளிக்கிறார். அதற்கு முன்பாக இன் மெயில் கம்யூனிகேஷன் 2 வாரம் அவங்க அந்த நம்பர்ஸ் நிறுவனத்துக்கு மெஜாரிட்டி நிறுவனத்துக்கு கேட்டிருப்பதாக தெரிகிறது. ஸோ இது எல்லாமே சம்பிரதாயபூர்வமான நடவடிக்கை, ஒன்றன் பின் ஒன்றாக இயல்பாகவே நடக்கும். ஆளுநரை விஜய் சந்திக்கிறார். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions call 9444227273.